வரம் தரும் வள்ளலான சிவபெருமான் வரகுணேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருளும் தலம் அழுந்தூர். ஊருக்குள் நுழைந்து பச்சை பசேல் வயல்வெளிகளுக்கு இடையே செல்லும் சாலையில் நடந்து சென்று பழமையான அழுந்தூர் ஆலயத்தை அடைவது அருமையான பக்தி அனுபவம். கோயிலுக்கு தென்மேற்கே 1/2 கிலோமீட்டர் தொலைவில் செங்குளம் என்ற குளம் இருந்ததாம். தற்போது திடலாக காட்சி தரும் அங்கே நந்தியும் எதிரே பீடமில்லாமல் சிவலிங்கமும் காணப்படுகின்றன. சுமார் 1110 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் கிபி 9ஆம் நூற்றாண்டில் முதலாம் வரகுண பாண்டியனால் கட்டப்பட்டதாக தெரிகிறது. அவன் பெயராலேயே இறைவன் வரகுணேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். காலப்போக்கில் சற்றே சிதிலமடைந்த இக்கோயிலை முதலாம் குலோத்துங்கன் திருப்பணிகள் செய்து புதுப்பித்துள்ளான். கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களின் அரவணைப்பில் சைவம் தழைத்தோங்கியது. நாடெங்கும் பல திருக்கோயில்கள் கட்டப்பட்டன, புனரமைக்கப்பட்டன. அழுந்தூரில் உள்ள இந்த சிவாலயமும் அப்போது புதுப்பொலிவு பெற்றது. திரு அழுந்தியூர், அழுந்தூர் என்று இந்த கிராமம் அழைக்கப்பட்டதும் இறைவன் பெயர்கள் வரகுண ஈஸ்வரமுடைய மகாதேவர், வரவுணி ஈஸ்வரமுடைய நாயனார் என்பதும் கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது. शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव नित्यं चिदानन्दरूपं निन्नताशेष लोकेश वैरिप्रतापं कार्तस्वराकेन्द्रचापं कृत्तिवासं भजे दिव्यसन्मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव कन्दर्पदर्पग्रमीशं कालकण्ठं महेशं महाव्योमकेशं कुन्दाभदन्तं सुरेशं कोटिसूर्यप्रकाशं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव. அருமையான கோவிலுங்க. இந்த கோவிலை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரகுணேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய இந்த சுவாமி எப்படி வந்தாருங்கிறது ஒரு பெரிய அற்புதமான கதைங்க. வரகுண பாண்டியன் அப்படிங்கிற ஒரு அரசன் வேட்டையாட போயிருக்கான். அந்த காலத்திலலாம் மன்னர்கள் வந்து தன்னுடைய ஹாபி வந்து வேட்டையாடுது. அந்த மாதிரி வேட்டையாட போகும்போது அப்படி போயிட்டே இருந்திருக்கார். அவர் வாட்டில் போயிட்டே இருந்திருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கீரியும் பாம்பும் பகை. ஒரு பாம்பு பயந்து ஓடிட்டுருக்குங்க. கீரி துரத்தும் போது வேகமாக போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு பாம்புக்கு ஒரு பலம் கிடைக்குதுங்க. அந்த பலம் கிடச்சி திரும்பி கீரியை எதிர்க்கும் சக்தி வருது. இதை பார்த்துட்டு இருந்த வரகுண பாண்டிய மன்னன் என்ன யோசிக்கிறான்னா, இது சாதாரண விஷயம் இல்லை, இங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குது. நீ வாழ்க்கையில் தொடர்ந்து போராடிட்டு இருக்கும் பொழுது உனக்கு ஒரு எதிர்க்கக்கூடிய ஒரு பலம் கிடைக்கக்கூடிய இடம் இது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல
கொஞ்ச நேரம் தியானம் பண்ணும்போது அவனுக்கு ஒரு சிவகடாட்சம் பொருந்திய ஒரு அருள் அவனுக்கு கிடச்சிருக்கு. அப்போ தான் அந்த இடத்துல இந்த கோவில் கட்டியிருக்கான். எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம். எதிர்ப்பு சக்தி வேணுங்க மனிதனுக்கு. எவ்வளோ தூரம் தான் ஓட முடியும்? திரும்பி நிற்க வேணாமா? அப்படி எதிர்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு பயன்படும் வகையில் ஒரு கோவிலை வர்குண பாண்டிய மன்னன் கட்டியதால் இந்த சுவாமிக்கு பெயர் வரகுணேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு திருநாமம். ஆனால் இதை காசி விஸ்வநாதர் அப்படிங்கிறது தான் இவருடைய பெயர். அந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் வகையில் இது காலப்போக்கில் அப்படி அழைக்கப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு திருத்தலத்தை அபிஷேகம் பண்ணி பார்க்கும்போது மனசு ஏங்குமா இல்லையா? அந்த அபிஷேகம் சிறிய இடைவேளைக்கு பிறகு காசி விஸ்வநாதருக்கு நடக்கக்கூடிய இந்த அபிஷேகம் அருள் சுரக்கும் நேரத்தில் இசை மயக்கத்தோடு இறைவனுக்கு எப்பயுமே இசையால் இறைவனை அர்ச்சிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த கோவில்லையுமே இசை இருக்குங்க. அதனால தான் 4 பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் அவ்வளவு சிறப்பு. இந்த கோவிலில் 108 சங்கு அபிஷேகம் ஒவ்வொரு சோமவாரத்திலும் நடக்கும். இந்த கோவிலை பற்றி இன்னொரு அற்புதமான விஷயம் இருக்குங்க. அது அபிஷேகத்தை பார்த்த பின்பு.